தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரேக்குங்கிற ஒரு டேக் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன பிரேக்குங்கிற டேக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முந்தைய டுடோரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 வேர்டு ஒரே வேர்டை நம்ம வந்து என்ன பண்ணோம், அதாவது ஒரே லைனை ஒரு 3 லைனாக நம்ம வந்து காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து வேறு வேறு டேக் நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது இட்டாலிக், அண்டர்லைன், போல்டுங்கிற டேக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். பட் நம்ம இங்கே வந்து நோட் பேடில் நம்ம பார்க்கும்போது இங்கே நம்ம 1 by 1 தான் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இட்டாலிக்ங்கிற அந்த டேக் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் அண்டர்லைனுங்கிற டேக், அதுக்கப்புறம் போல்டுங்கிற டேக்கை நம்ம 1 by 1 டைப் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே நம்ம ப்ரௌசரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த டைப் ஆகி வந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இட்டாலிக் பக்கத்துலேயே அண்டர்லைன் வந்திருக்கு, அண்டர்லைன் பக்கத்துலேயே அந்த போல்டுங்கிற அந்த டெக்ஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. நமக்கு எப்படி வேணும்னா இங்கே நோட் பேடில் பார்க்குற மாதிரி 1 by 1 நமக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிஆர்ங்கிற அந்த டேக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிஆர்னா பிரேக்குங்கிற ஒரு டேக். ஸோ இப்போ நான் அதை கிரியேட் பண்ணிக்கிறேன், பிஆர்னு நான் கொடுக்குறேன். இப்போ அடுத்த லைனுக்கும் நம்மளுக்கு அந்த அடுத்த லைன் இந்த வேர்டும் நம்மளுக்கு அடுத்த லைன் வரணுங்கிறதுனால அங்கேயும் ஒரு பிஆருங்கிற ஒரு டேக்கை கொடுக்குறேன். அடுத்தது இந்த வேர்டுக்கும் நான் ஒரு பிஆருங்கிற ஒரு டேக்கை கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீலோட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். எஃப்ஐ கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து 1 by 1 வந்துருச்சு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தது, இப்போ வந்து நமக்கு வந்து 1 by 1 வந்துருச்சு. இதை நம்ம இன்னொரு விதமாக நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு லைனை நம்ம நார்மலாக டைப் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இப்போ அடுத்த லைன் வந்து கர்சர் வரணும்னா நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது நம்மளுக்கு அடுத்த லைன் வரணும்னா நம்மளுக்கு வந்து இந்த பிஆருங்கிற அந்த டேக்கை தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஒரு பிஆர் கொடுத்ததுனால ஒரே ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, அடுத்ததாக ஒரு லைன் ஒன்று வந்திருக்கு. இப்போ பக்கத்துலேயே நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு பிஆர் நான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு வேர்டுக்கு மட்டும் அந்த ஐங்கிற டேக் யூஸ் பண்ணியிருக்கிற வெல்கம் டு மை பேஜுங்கிற அந்த லைனுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பிஆருங்கிற ஒரு டேக்கை நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன், ரீலோட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு பாருங்க. அடுத்தது இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அண்டர்லைன் இருக்கக்கூடிய அந்த வெல்கம் டு மை பேஜுங்கிற அந்த லைனுக்கு நான் என்ன பண்ணுறேன், பிஆருங்கிற இன்னொரு டேக் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி கீழே போல்டு இருக்கக்கூடிய அந்த லைனுக்கும் நான் வந்து பிஆருங்கிற ஒரு டேக்கை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சேவ்னு கொடுத்துட்றேன். சேவ்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரௌசரில் வந்து திரும்ப ரீலோடு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு லைனுக்கு அடுத்தது இன்னொரு லைனுக்கு இடையில உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும், 1 by 1 இருக்கணும்னா நீங்கள் இந்த பிஆருங்கிற அந்த பிரேக்குங்கிற அந்த டேக்கை யூஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உள்ள உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.